கட்டா குஸ்தி 2 வீரா கீர்த்தி அப்படின்னு ரெண்டு புருஷன் பொண்டாட்டி இருக்காங்க. இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் அழகான ஒரு குழந்தையும் பிறக்குது. குழந்தை பிறந்தாலும் நான் சண்டை போடுவேன் அப்படின்னு கீர்த்தி சொல்ல, நீ எதுக்கும் கவலைப்படாத, உன்னை கண்டிப்பா நான் சாம்பியன் ஆக்குறேன் அப்படின்னு வீராவும் தன்னோட மனைவிக்கு வாக்கு கொடுக்கிறாரு. கீர்த்தி எப்படியாச்சும் நேஷனல் லெவல் சாம்பியன் ஆக்கணும் அப்படின்னு வீராவும் ஊரை காலி பண்ணிக்கிட்டு கோயம்புத்தூருக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க. கீர்த்தியோட குத்துச்சண்டை விளையாட்டால ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலியமா ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கும். சரி, தன்னோட மனைவிக்கு அரசாங்க வேலை கிடைச்சிருக்கு. அதோட இவங்களுக்கு தனியா ஒரு கோட்ரஸ் வேற ஒதுக்கி இருக்காங்க. பொண்டாட்டி கூடவே இருந்து நான் அவளை சாம்பியன் ஆக்குறேன் அப்படின்னு குழந்தையும் பாட்டுக்கிட்டு பொண்டாட்டியும் நல்லா பாத்துக்கிட்டு வீராவும் ஹவுஸ் ஹஸ்பண்டா வீட்டுக்குள்ளேயே இருக்காரு. ஹவுஸ் ஹஸ்பண்ட் அப்படின்றதுனால வீட்டுக்குள்ள அமைதியா இருக்கும்னு அர்த்தம் கிடையாது. வீட்டுல இருக்கிற எல்லா வேலையும் வீரா தான் பாக்குறாரு. சமைக்கிறது, கூட்டுறது, பெருக்கிறது, பொண்டாட்டிக்கு ஜூஸ் போடுறது, குழந்தைய ஸ்கூல்ல டிராப் பண்றது, இப்படி எல்லா வேலையும் பண்ணிதான் தன் மனைவிக்காக தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறாரு. இப்படி வீட்டு வேலை எல்லாத்தையும் வீரா பாக்குறதால கீர்த்திக்கு ஸ்போர்ட்ஸ்லயே நல்லா கவனம் செலுத்த முடியுது. இந்த டைம்ல தான் இவங்களுக்கும் மாவட்ட அளவிலான போட்டி நடக்குது. இப்ப கீர்த்தியும் குஸ்தி பண்ணி மாவட்ட அளவிலான போட்டியில ஜெயிச்சிடுறாங்க. ஆனா அவங்களுக்கு ஆப்போசிட்டா விளையாடின அந்த ஒரே பொறாமையா இருக்கு. அடைச்ச நம்மளால ஒரு சின்ன மேட்ச் கூட ஜெயிக்க முடியலையே அப்படின்னு அந்த பொண்ணு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. கீர்த்தியும் போட்டியில ஜெயிச்ச உடனே அவங்களோட கோச் ரொம்பவே பாராட்டுறாரு. எனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு புருஷன் எல்லா பொண்ணுக்கும் கிடைச்சா கண்டிப்பா எல்லாராலையும் ஜெயிக்க முடியும் அப்படின்னு வீராவை ரொம்பவே பாராட்டி பேசுறாரு. இப்போ அந்த கோச்சுக்கும் இவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்னா இருக்கு. ஆனா அந்த கோச் இவங்க கிட்ட என்னதான் நல்லா சிரிச்சு பேசினாலும் உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு வன்மத்தோட சுத்திக்கிட்டு இருக்கான். இப்போ யார் யாரெல்லாம் போட்டியில வின் பண்றாங்களோ அவங்க எல்லாருக்குமே அமைச்சர் கையால பரிசு கொடுக்கறாங்க. இந்த நிகழ்ச்சியில எல்லா வீரர்களும் அவங்களோட குடும்பத்தோட கலந்துக்கிறாங்க. அப்போ கோச்சும் தன்னோட ஃபேமிலியை கூட்டிட்டு அங்க வந்திருக்காரு. இப்போ வெயிட் பண்ணி கேட்டகரி படி எல்லா கேட்டகரிக்கும் தனித்தனியா கூப்பிட்டு மேல கொடுக்கறாங்க. கோச்சும் தன்னோட மனைவி கிட்டையும் பையன்கிட்டையும் பாரு, அடுத்து நான் தான் போய் அவார்டு வாங்க போறேன் அப்படின்னு பெருமையா பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனா அமைச்சரும் எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு வேலை இருக்கு, கடைசியா யார் பேரு இருக்குன்னு கீர்த்தி தானே, நான் அவங்களுக்கு மட்டும் கொடுத்துட்டு போறேன் அப்படின்னு கீர்த்திக்கு அவார்ட் கொடுத்துட்டு ஒரு ஸ்பீச் ஒன்று போட்டுட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப கோச்சுக்கு ஒரே அசிங்கமா போயிருது. ஏன்னா அமைச்சர் கையால மெடல் வாங்குவோம் அப்படின்னு தன்னோட குடும்பத்துக்கிட்ட சொல்லி இருக்காரு. மெடலை கொடுக்காம ஒரு அவசர வேலையா அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் போதாதுன்னு பிரஸ் மீடியாவை சேர்ந்து கீர்த்தியை பேட்டி எடுக்கிறாங்க. இந்த வெற்றிக்கு யார் தான் காரணம் அப்படி உடனே கோச்சுக்கும் ஒரே சந்தோஷமா, கீர்த்தி கண்டிப்பா என்னதான் சொல்லுவா, எனக்கு ஒரே பெருமையா இருக்க போகுது அப்படின்னு அவர் ஆவலா நிக்கிறாரு. ஆனா கீர்த்தியும் என்னோட வெற்றி காரணம் யாருமே கிடையாது, என்னோட கணவர் தான், என் கணவர் தான் எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்றாரு அப்படின்னு கணவர் பேரை சொல்லிடுறாங்க. இதனால கோச்சுக்கு இன்னும் ரெண்டு அவமானமா வேற, என்னடா ஒருத்தனும் என்ன மதிக்க மாட்டானே அப்படின்னு பொண்டாட்டி கிட்ட திட்டு வாங்கிட்டு கம்முன்னு உட்காந்துட்டு இருக்காரு. ஆனா கோச்சுக்கெல்லாம் இது ஒரு காரணமே கிடையாது. ஏன்னா ஏகப்பட்ட வன்மம் இருக்கு. இப்போ பொதுவா ஸ்போர்ட்ஸ் கோட்டால ஒருத்தருக்கு வேலை கிடைக்குதுன்னா யாரு அதிகப்படியா வின் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு தான் உயர் அதிகாரி பதவி கிடைக்கணும். ஆனா கோச் ரொம்ப வருஷமா ஒரே இடத்துல இருந்து பெஞ்சை தேய்க்கிறதுனால அவர் ஒரே இடத்துலதான் நிக்கிறாரு. ஆனா நம்ம கீர்த்தியும் அடுத்தடுத்த போட்டிகளை வின் பண்ணி மேல மேல போயிட்டே இருக்காங்க. என்னன்னா ஸ்டாண்ட் பண்ணி எனக்கு மேல போறது அவரால் சுத்தமா ஏத்துக்க முடியல. அதுக்கு பதிலா நான் வேற ஒரு ஸ்டூடெண்ட்டை உருவாக்கி உன்னை தோக்கடிச்சு காட்டுறேன் அப்படின்னு அவரு ஒரு திட்டம் போட ஆரம்பிக்கிறாரு. கீர்த்தியோட விளையாட்டு வாழ்க்கை ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் குடும்ப வாழ்க்கை ரொம்ப நல்லா தான் போயிட்டு இருக்கு. வீரா தினமுமே தன்னுடைய குழந்தைய ஸ்கூல்ல டிராப் பண்ணி பிக்கப் பண்றாரு, நல்லாவே பாத்துக்கிறாரு. அப்பா வீராவும் தன்னுடைய குழந்தைய டிராப் பண்ணி பிக்கப் பண்றதுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகும்போதுதான் ஒரு டீச்சர் ஒண்ணு நோட் பண்றாரு. அந்த டீச்சருக்கு ரொம்பவே நீளமான முடி இருக்கு. இவரோட மிகப்பெரிய ஆசையே எப்படியாச்சும் நீளமான முடி இருக்கிற பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுதான் கீர்த்தியை கல்யாணம் பண்ணாரு. ஆனா பின்னாடி வேற மாதிரி ஆயிடுச்சு. எப்படி செந்திலுக்கு பெட்டர் மாஸ் லைட் பார்த்தா ஒரு ஈர்ப்பு வருமோ அதே மாதிரிதான் வீராக்கு நீளமான முடி வச்சிருக்க பொண்ணுங்களை பார்த்தாலே ஒரு ஈர்ப்பு வந்துடும். அப்போ அந்த டீச்சர் கிட்ட போய் கடலை போடுறாரு. அவங்க ஒரு மலையாளி அப்படின்னு தெரிய வருது. நடக்கிற விஷயம்
விஷயத்தை எல்லாமே வீராவோட பொண்ணு நல்லாவே நோட் பண்றாங்க. அப்படியே வீட்டுல போய் தன்னுடைய அம்மா கிட்ட போய் இதெல்லாம் ஒப்படைக்கிறாங்க. அம்மா அம்மா நேற்று ஸ்கூல்ல என் டீச்சர் கிட்ட அப்பா ரொம்ப நேரமா பேசிக்கிட்டு இருந்தாரு, அதுவும் மலையாளத்துல பேசினாரு, ரொம்ப நல்லாவே பேசினாரு. நீயும் மலையாளி தானே, ஏன் நீங்க ரெண்டு பேருமே மலையாளத்துல பேச மாட்டீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோவும் டீச்சரும் என்ன பேசினாங்க அது எல்லாத்தையும் குழந்தையும் தன்னோட அம்மா கிட்ட வந்து சொல்லிருது. அம்மாவுக்கு பயங்கர கோவம். நீளமான முடிய பார்த்தாலே போதும் உங்க அப்பா அங்கேயே நின்றுவானே, நாளையில இருந்து நான் உன்னை ஸ்கூல்ல டிராப் பண்றேன் அப்படின்னு மறுநாள் அப்பாவுக்கு பதிலாக குழந்தைய டிராப் பண்றதுக்கு அம்மா போறாங்க. சரி, ஸ்கூல்ல போய் பார்க்கும்போது தான் தெரியுது அந்த டீச்சர் ஒரு வாட்டி சாட்டமான நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு. அந்த டீச்சர் எல்லாம் கண்டிப்பா நம்ம குடும்பத்துக்குள்ள ஏதோ ஒரு குழப்பம் வரும் அப்படின்னு கீர்த்தி ரொம்ப ஜாக்கிரதையா இருக்காங்க. அப்படின்னு பார்த்தாதான் குழந்தைக்கு ஆனுவல் டே ஃபங்க்ஷன் வருது. இந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்றதுக்காக கீர்த்தி வீரா ரெண்டு பேருமே கலந்துக்கிறாங்க. எல்லா பசங்களும் ஸ்போர்ட்ஸ்ல ஏதோ ஒரு விளையாட்டுல வின் பண்ணி பரிசு வாங்குறாங்க. ஆனா தான் புள்ள பரிசு வாங்கலையே அப்படின்னு கீர்த்திக்கு ஒரு ஏக்கமா இருக்கு. அப்ப கீர்த்தியும் வீரா கிட்ட நம்ம குழந்தை எந்த விளையாட்டுல கலந்துகிட்டு பரிசு வாங்கலையே கேட்கும் போதுதான், ஒன்னும் கவலைப்படாத, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு, நம்ம குழந்தை அடுத்ததா வரப்போறா அப்படின்னு ஒரு குத்துப்பாட்டுக்கு டான்ஸ் ஆடிக்கிட்டு அந்த குழந்தை வருது. அதை பார்த்த உடனே கீர்த்தி பயங்கர ஷாக். பொண்ணை ஒரு ஒழுக்கமான விளையாட்டு வீராங்கனையா ஆக்கணும் அப்படின்னு அவங்க ஆசைப்படுறாங்க. ஆனா என் பொண்ணு இப்படி தரலோக்கலா ஆடுறாளே அப்படின்னு அவங்களால தாங்க முடியல. அதோட கூடவே சேர்ந்து வீராவும் அந்த டீச்சரும் ரெண்டு பேரும் சேர்ந்தே ஆடுறாங்க. இதெல்லாம் பார்க்க கீர்த்திக்கு ஒரே அசிங்கமா போகுது. உடனே புருஷன் கிட்ட வாக்குவாதம், நம்ம பொண்ணை விளையாட்டுல சேர்க்காம டான்ஸ்ல சேர்த்து பாருங்க, அவன் என்ன ஆட்டம் ஆடுறா அப்படின்னு உங்க ரெண்டு பேர்த்துக்கும் சண்டை நடக்குது. அப்போ உடனே வேற ஒரு டீச்சர் வந்து, உங்க பொண்ணு ரொம்ப சூப்பரா டான்ஸ் ஆடுறாங்க, படிப்புல தான் ஒன்றும் கிடையாது, அட்லீஸ்ட் இதுலயாச்சும் ஓரளவுக்கு பிரில்லியண்டா இருக்காளே அப்படின்னு சொல்லி கோத்து விடுறாங்க. அப்போதான் கீர்த்திக்கு ஒரு விஷயமே தெரிய வருது. இத்தனை நாளா என் பொண்ணு நல்லா படிக்கிறா அப்படின்னு வீரா ஒரு முழுக்க போய் சொல்லுவாரு. ஆனா உண்மை என்னன்னா, இவங்க குழந்தை நல்லாவே படிக்காது, வாய் அடிக்குது, ஒரே அராஜகம் பண்ணும். இந்த சேட்டை எல்லாமே வீராவும் தன்னுடைய மனைவி கிட்ட சொல்லாம வச்சிருப்பாரு. இப்போ கரெக்டா ஒரு டீச்சர் வந்து உங்க பொண்ணு இப்படி எல்லாம் பண்றா அப்படின்னு சொல்லி கோத்து விட்டுறாங்க. இதனால கணவனுக்கும் மனைவிக்கும் பயங்கர சண்டை. நம்ம பொண்ணு நான் எப்படி எல்லாம் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டேன், அப்படின்னா இப்படி தத்தியா இருக்கா, இவர் டான்ஸ் எல்லாம் வேற ஆடுறா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதுக்கப்புறம் உன் பொறுப்புல இருந்தா நான் எடுத்துக்கிறேன், நாளையில இருந்து குழந்தைய நான் பார்த்துப்பேன், நான் தான் எல்லா வேலையும் செய்வேன், இதுக்கப்புறம் அவ என்னோட கண்ட்ரோல்ல அப்படின்னு அப்பாவோட கண்ட்ரோல்ல இருந்த குழந்தைய இப்ப அப்படியே அம்மாவோட கண்ட்ரோலுக்கு மாறுது. ஆனா தன்னோட மனைவி அம்மா என்ன நினைக்கிறாங்களோ, என்ன மாதிரி என் பொண்ணு சிறந்த குஸ்தி விளையாட்டு வீராங்கனையா மாறணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. இதனால ஒரு சின்ன குழந்தை கூட பார்க்க தினமுமே 6 மணிக்கு எந்திரிக்கணும், ஓடணும், தாவணும், குதிக்கணும், எக்ஸசைஸ் பண்ணணும், டயட் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு குழந்தை கூடவே பார்க்காம ஒரே டார்ச்சர் பண்றாங்க. குழந்தையால சுத்தமா எதுவும் முடியல. ஏன்னா என்ன போட்டு சாவடிக்கிறீங்க, எனக்கு எங்க அப்பா தான் வேணும், நான் எங்க அப்பா கூட தான் இருப்பேன் அப்படின்னு ஒவ்வொரு நாளுமே போராட்டம் தான். ஆனா வீராவும் தன்னோட மனைவி கிட்ட எவ்வளவு சொல்லி பார்க்கிறாரு, ஆனா அவங்க கேட்கிற மாதிரியே கிடையாது. உங்களுக்கு தான் படிப்பறிவு சுத்தமா எதுவுமே கிடையாது, உங்களுக்கு தான் எதுவுமே தெரியாது, உங்க வேலையை மட்டும் பாருங்க, குழந்தைய வளர்க்கறது என்னோட வேலை அப்படின்னு ஒரு மாதிரி மட்டன் தட்டி பேசுறாங்க. கீர்த்தி இதை கேட்ட உடனே வீராவுக்கு ஒரு புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேருமே சண்டை போடுற தூரத்துல இருந்து கோச் பாக்குறாரு. இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு இது கரெக்டா பயன்படுத்துறாரு. உடனே வீராவை கூப்பிட்டு என்னப்பா பிரச்சனை கேட்கும் போதுதான் இப்பெல்லாம் அடிக்கடி கீர்த்தி அதிகமா கோவம் வருது, ஏனே தெரியல அப்படின்னு வீரா சொல்றாரு. ஆகா, இதாண்டா நமக்கு வேலை சான்ஸ், பத்த வைப்போம் அப்படின்னு கோச்சம் பத்த வைக்கிறாரு. ஒன்றும் இல்லைப்பா, இப்போ அடுத்தடுத்து ஸ்டேட் லெவல்ல ஒரு போட்டி நடக்க போகுது, அந்த போட்டியில எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படின்னு உன் பொண்டாட்டிக்கு பயங்கர ப்ரெஷர் தான், ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு ப்ரெஷர், இதெல்லாம் யார் மேலேயாவது காமிக்கணும் அப்படின்றதுக்காக குழந்தை மேல காட்டுறான். நீ எதுக்கும் கவலைப்படாத, எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்காரு, அந்த டாக்டர் கிட்ட கவுன்சிலிங் கூட்டிட்டு போனா கண்டிப்பா ஏதாவது ஒரு நல்ல முடிவா வரும், அதுவும் அந்த கவுன்சிலிங் அவளுக்கு சொல்லாத,
உனக்கும் உன் குழந்தைக்கும் சொல்லு, அப்பதான் வருவா அப்படின்னு இப்படி கோச் கொடுத்த ஐடியா நல்லா இருக்கே அப்படின்னு பொய் சொல்லி தன்னோட மனைவிய கவுன்சிலிங் கூட்டிட்டு போறாங்க. வீராவும் எனக்கு தான் கவுன்சிலிங் தேவைப்படுது, கீர்த்திய பொய் சொல்லி கூட்டிட்டு போயிடுறாங்க. அங்க போய் பார்த்தாரான்னு தெரிய வருது கவுன்சிலிங் வீராக்கு கிடையாது, எனக்குன்னு கோவத்துல டாக்டர் கூட பார்க்காம தூக்கி போட்டு பந்தாடுறாங்க. இந்த விஷயம் வீராக்கு தெரிஞ்ச உடனே ஆகா என் பொண்டாட்டிக்கு அளவுக்கு அதிகமான கோவம் வருது, வேற ஒரு ஐடியா பண்றாரு. மறுபடியும் கோச் கிட்ட நீங்க சொன்ன மாதிரி நான் கவுன்சிலிங் கூட்டிட்டு போனேன், ஆனா அவர் 2 தான் கோவப்படுறா, எனக்கு ஒரே பயமா இருக்கு. சொல்லும் போது ஒன்னும் பிரச்சனை இல்ல, நம்ம ஒரு நாட்டு வைத்திய முறையில போவோம் அப்படின்னு ஒரு நாட்டு வைத்தியரை கோச் சஜஸ்ட் பண்றாரு. வீராவும் அந்த நாட்டு வைத்தியர் கிட்ட போயிட்டு ஒரு மருந்தை வாங்கிட்டு வந்து, இந்த மருந்தை நீங்க தினமும் சாப்பாட்டுல பால்ல கலந்து கொடுக்குறாங்க, கண்டிப்பா உங்க பொண்டாட்டி கோவம் எல்லாமே கம்மியாகி அவங்க மறுபடியும் அமைதியான நிலைக்கு மாறுவாங்க அப்படின்னு அந்த நாட்டு வைத்தியர் ஒரு மருந்தை கொடுக்குறாரு. அந்த மருந்தை வீரா தினமும் பால்லயும் சாப்பாட்டுலயும் கலந்து கொடுக்குறாரு. இதை சாப்பிட்ட பிறகு எப்பவுமே அடிக்கடி கோவப்படுற கீர்த்தி இப்போ கோவமே படாம அமைதியா சிரிச்சு பேசுறாங்க. அதை பார்த்த வீராவும் அதான் மருந்து நல்லாவே வேலை செய்து கோச்சுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்றாரு. ஆனா போக போக கீர்த்தியால ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணவே முடியல, அவங்க ஓடுனா கூட பயங்கரமா மூச்சு வாங்குது, அதோட அவங்க பாடி எல்லாமே ரொம்ப டயர்டா இருக்கு. இதனாலேயே அவங்க விளையாட்டுல சரியா கவனம் செலுத்த முடியல. ஆனா இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே வீராக்கு தெரியாது. அவர் தினமுமே ஒரு பொடிய சாப்பாட்டுல கலந்துகிட்டு தான் இருக்காரு. அந்த பொடியை ஒரு நாள் கீர்த்தி நோட் பண்றாங்க. இது என்ன பொடி அப்படின்னு கேட்கும்போது ஒண்ணும் இல்ல, குழந்தைக்கு அடிக்கடி சளி பிடிக்குது, அதனாலதான் நாட்டு மருந்து கடையில பண்ண பொடி அப்படின்னு ஏதோ ஒரு மாதிரி சொல்லி சமாளிச்சிடுறாரு. கீர்த்தி அந்த அளவுக்கு பெருசா எடுத்துக்கல, ஏன்னா புருஷன் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க. இப்போ வீராவுமே தினமுமே பொடியை கலந்து கொடுக்க ஸ்டேட் லெவல் மேட்ச் நடக்க போகுது. அப்போ பார்த்துதான் அந்த மலையாளி டீச்சரும் வீரா கிட்ட நீங்க நல்லா சமைப்பீங்க, பக்கத்துல கோயம்புத்தூர்ல ஒரு குக்கிங் காம்படிஷன் நடக்குது, கண்டிப்பா அந்த போட்டியில நீங்க கலந்துக்கிட்டீங்கன்னா நீங்க தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் அடிப்பீங்க, டீச்சர் பேசுற எல்லா விஷயத்தையும் குழந்தை நல்லாவே கேக்குது, அப்பா கண்டிப்பா அந்த போட்டியில நீ கலந்துக்கிட்டு வின் பண்ணணும் அப்படின்னு அந்த குழந்தையோட ஆசை போல. ஆனா நீ என்னோட பொண்டாட்டி மேட்ச் இருக்கே, இன்னைக்கு நான் அந்த மேட்சை விட்டுட்டு எப்படி நான் காம்படிஷன்ல கலந்துக்க முடியும்னு கேட்கும்போது குழந்தை தினமுமே நான் தான் மேட்ச் வருது, ஒரு நாள் என்ன ஆயிட போகுது, கண்டிப்பா உன்னோட திறமையை நீ காட்டி தான் ஆகணும் அப்படின்னு பொண்டாட்டி மேட்ச் கூட பார்க்காம வீரா டீச்சர் குழந்தை 3 பேருமே அந்த குக்கிங் போட்டியில கலந்துக்க கிளம்பி போயிடுறாங்க. இந்த பக்கம் இவங்களும் நேஷனல் லெவல் குஸ்தி மேட்ச் நடக்குது, கீர்த்தியை நம்ம வின் பண்ணுவோம் அப்படின்னு நம்பிக்கையோட விளையாடுறாங்க. ஆனா இவங்க விளையாட விளையாட இவங்களால நிக்கவே முடியல, அப்படின்னு இவங்களுக்கு லைட்டா மயக்கம் வருது. அதோட இவங்களோட பாடி ஏற்கனவே ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்றதுனால அந்த போட்டியில இவங்க தோத்துடுறாங்க. இப்ப ஏற்கனவே இந்த கீர்த்தி கிட்ட தோத்த பொண்ணு இந்த இடத்துல ஜெயிச்சிருந்தா ஒரு தோல்வியை கீர்த்தியால ஏத்துக்க முடியல. நம்ம எப்படிதான் தோட்டோம், நமக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு அவங்களுக்கு சுத்தமா புரியல. அப்பதான் கோச்சுக்கு ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் கையில வருது. அதை பார்த்த உடனே ஐயோ பிள்ளை இருக்க வாய்ப்பே இல்லையே, என்ன கீர்த்தி என்ன கீர்த்தி, ஒரு ரத்தத்துல ஏதோ ஊக்க மருந்து இருக்கு அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் வந்திருக்கு அப்படின்னு கோச் ஒரு குண்டை தூக்கி போடுறாரு. அந்த ஊக்க மருந்து வேற எதுவுமே கிடையாது. இதுக்கு முன்னாடி வீரா தன்னோட மனைவிக்காக கோவத்தை கம்மி பண்ணோம் அப்படின்றதுக்காக தினமும் ஒரு பொடியை கலந்து கொடுத்திருப்பாரு. அந்த பொடியோட வேலை தான் இதெல்லாம். அந்த பொடியால தான் கீர்த்திக்கு மயக்கம் வருது, பாடி டயர்ட் ஆகுது, இதனால போட்டியும் தோத்து போயிடுறாங்க. கீர்த்தியோட உடம்புல ஸ்டீராய்டு இருக்கு அப்படின்ற விஷயம் கோச்சுக்கு தெரிஞ்ச உடனே யார் இதை பண்ணியிருப்பா, நீ ஏதாவது மாத்திரை சாப்பிட்டியா, புதுசா ஏதாவது சாப்பிட்டியா அப்படின்னு வேணும்னு பத்த வைக்கிறாரு. அப்பதான் கீர்த்தி ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாங்க. கிச்சன்ல நான் வீரா கிட்ட இது தோல்னு கேட்கும் போது அவன் மழுப்புனா அவன் கண்டிப்பா இதுக்கும் அவனுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு உடனே பொடியை கண்டுபிடிச்சு அதை லேப் டெஸ்ட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. டெஸ்ட் ரிப்போர்ட் எல்லாமே வந்த உடனே ஆமா இந்த பொடியில தான் ஏதோ ஒரு போதை பொருள் கலந்திருக்கு அப்படின்னு அவங்களுக்கு தெரிய வருது.
கீர்த்தியால இதை ஏத்துக்கவே முடியல. வீரா ஏன் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு பாக்குறாங்க. அப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தன்னுடைய பொண்ணை குஸ்தி வீராங்கனை ஆக்கணும் அப்படின்னு தினமே தன்னோட பொண்ணை டார்ச்சர் பண்ணுவாங்க. வீரா அதெல்லாம் வேணாம், அவ சின்ன பொண்ணு அப்படின்னு நீ ஒரு நாள் தூக்கும் போதுதான் தெரியும் அந்த வலி வேதனை என்னன்னு சொல்லி இருப்பாரு. அப்போ நான் வேணும்னு தோக்கணும் அப்படின்றதுக்காக இதெல்லாம் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு கீர்த்திக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அதோட எப்போ என் மேட்ச் நடந்தாலுமே கண்டிப்பா அவர் மிஸ் பண்ணாம வந்து பார்ப்பாரு. ஆனா இன்னைக்கு மேட்ச்ல அவர் வரவே காணோம். எங்கடா போனார்னு பார்த்தா ஏதோ ஒரு குக்கிங் காம்படிஷன்லாம் சமைக்க போயிருக்காரு. அதுவும் தனியா போனா பரவாயில்ல, டீச்சரோட சேர்ந்து போயிருக்காரு. அப்ப இன்னும் 2 சந்தேகம் கீர்த்திக்கு அதிகமா போயிட்டு இருக்கு. வீராவும் எல்லாத்தையும் முடிச்சிட்டு வீட்டுக்கு திரும்புறாரு. பஞ்சாயத்து ஆரம்பிக்குது. இந்த பொடியில போதை பொருள் கலந்திருக்காமே, நீ தான் எனக்கு கொடுத்த, நான் தோக்கணும்னு உனக்கு அவ்வளோ ஆசையா, ஏன் இப்படி பண்ண, நான் உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சேன், அது மட்டும் இல்லாம இன்னைக்கு மேட்ச் கூட வராம ஏதோ ஒரு டீச்சர் கூட போய் கூத்தடிச்சுட்டு வந்திருக்க அப்படின்னு ஒரே சண்டை பெருசாகிட்டே போயிட்டு இருக்கு. அதோட அக்கம் பக்கம் எல்லாமே வீராவை தான் குறை சொல்றாங்க. அடா பாவி, இப்படி பொண்டாட்டி தோக்கணும் அப்படின்னு சொல்லி அவளுக்கு போதை பொருள் எல்லாம் கலந்து கொடுத்திருக்கியடா, நீ எல்லாம் எப்படிப்பட்ட புருஷன் அப்படின்னு சண்டை பெருசானதுனால இதுக்கப்புறம் மூஞ்சிலே நான் முழிக்க மாட்டேன், தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு அப்படின்னு குழந்தைய கூட்டிட்டு அவங்க வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. நம்ம வீரா கடைசியில நடு ரோட்ல நிக்கிறாரு. அவருக்கு எதுவுமே புரியல. என்னடா இது, இவ்வளவுக்கு கோவம் அதிகமா வருது தானே, ஒரு நாட்டு மருந்து கடையில இருந்து இந்த பொடியை வாங்கி கலந்து கொடுத்தோம், இப்போ அந்த பொடியில ஏதோ ஒரு வில்லங்க இருக்கு அப்படின்னு சொல்லி அவருக்குமே எதுவுமே தெரியாம நடு ரோட்ல இப்ப அனாதையா நிக்கிறாரு. இப்போ போக வழி இல்லாம மறுபடியும் வீரா தன்னோட ஊருக்கு ரிட்டர்ன் ஆகுறாரு. ஊருக்கு வந்த உடனே நடந்த விஷயம் எல்லாத்தையுமே வீரா தன்னோட கண்ணாஸ் மாமா கிட்ட சொல்றாரு. ஏற்கனவே மாமா மிகப்பெரிய ஆணாதிக்க கொண்டவரு, தான் பொண்டாட்டிய அடிக்கணும், கட்டுப்படுத்தணும், அடக்க ஒடுக்கமா வச்சுக்கணும், தான் கண்ட்ரோல்ல வச்சுக்கணும் அப்படின்னு ஏகப்பட்ட வசனங்களை பேசுவாரு. இப்போ பொண்டாட்டி உன்னைய வீட்டை விட்டு துரட்டிட்டாளா, அவளை நம்ம சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு இன்னும் 2 தான் கருணாஸ் மாமாவை ஏத்தி விடுறாரு. ஆனா என்னதான் புருஷன் பொண்டாட்டி 2 பேருமே சண்டை போட்டாலா அந்த குழந்தைக்கு அப்பா மேலதான் ரொம்ப பாசம். ஏன்னா அப்பா தான் தினமுமே அந்த குழந்தைய பார்த்துப்பாரு. இதோட அம்மா சமையல் அந்த குழந்தைக்கு சுத்தமா பிடிக்காது. இட்லி செய்யறாங்களா இல்ல கல் செய்யறாங்களான்னு தெரியாது. அதோட சட்டி கூட செய்ய மாட்டாங்க, வெறும் சக்கரை தான் தொட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி ஒரே பிடிவாதம் பண்ணுவாங்க. இதனால அந்த குழந்தைக்கு நம்ம எப்படியாச்சும் அப்பா கூட போகணும் அப்படின்னு சொல்லி ஒரே பிடிவாதம். தினமுமே அம்மாவுக்கு தெரியாம அந்த குழந்தை கால் பண்ணி எல்லாம் அப்பா கிட்ட பேசும். இந்த விஷயத்த கீர்த்தி கண்டுபிடிச்ச உடனே இதுக்கப்புறம் அவர் கூட நீ பேசவே கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டா வார்ன் பண்ணிடுறாங்க. ஆனா இது எல்லாம் எதுவுமே கண்டுக்கான தினமுமே குழந்தைய பாக்குறதுக்காக வீராவோ ஸ்கூலுக்கு வந்துடுறாரு. வந்து அவர் கையால சமைச்சு கொடுத்த சாப்பாடை அந்த பொண்ணுக்கு ஊட்டி விட்டுட்டு அவர் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்படியே ரிப்பீட் ஆகிட்டே போயிட்டே இருக்கு. அப்போ அந்த குழந்தையால இவங்க 2 பேரையும் சமாளிக்கவே முடியல. அப்போ நான் உன் கூடயே இருக்கேன், எனக்கு ஒரு டென்ஷனா இருக்கேன், எங்கன்னா வெளியே கூட்டிட்டு போப்பா அப்படின்னு வீரா கிட்ட கேட்கும்போது, சரி நம்ம பொண்ணு நம்ம கிட்ட ஆசையா கேட்கிறாளே அப்படின்னு அந்த மலையாள டீச்சர் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு இன்னைக்கு ஒரு நாள் கொடுத்தீங்கன்னா என் பொண்ணை நான் கூட்டிட்டு போயிட்டு சுத்திட்டு காமிச்சிட்டு வந்துருவேன் அப்படின்னு மனைவிக்கு தெரியாம தன்னுடைய பொண்ணை ஊர் சுத்தி காமிக்க கூட்டிட்டு போறாரு. அப்போன்னு பார்த்து கீர்த்திக்கு ஒரே கஷ்டமா இருக்கு. ஆகா, என் பொண்ணு சாப்பிட்டாளா இல்லையான்னு தெரியல, அவளுக்கு பிடிக்காத சாப்பாட்டை நான் செஞ்சு கொடுத்துட்டேன், உடனே நம்ம ஸ்கூல்ல போய் பார்ப்போம் அப்படின்னு ஸ்கூல்ல வந்து பார்த்தா பொண்ணை காணோம். டீச்சர்ஸ் எல்லாருமே பதட்டப்படுறாங்க. கீர்த்தி பொண்ணை காணோம், கண்டிப்பா நான் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அப்படின்னு பேசும்போதுதான் கரெக்டா வீரா தன்னோட பொண்ணை கூட்டிக்கிட்டு உள்ள வராரு. வீரா கூட போன உடனே கீர்த்திக்கு பயங்கரமா கோவம் வருது. நீ எதுக்கு அவர் கூட எல்லாம் போற, அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் நான் கூப்பிட்டாதான் நீ வரணும் அப்படின்னு ஒரே டென்ஷன் ஆகுறாங்க. அதோட கோவத்துல அந்த பொண்ணை அடிக்கடி சொல்றாங்க என் கூட வா அப்படின்னு. ஆனா அந்த குழந்தை நான் வரமாட்டேன், நான் அப்பா கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரே பிடிவாதமா இருக்கு. உடனே கீர்த்தி அடிக்கிற அடியில புருஷன் கணக்கு வந்து என் குழந்தைய நீ அடிக்கிற அப்படின்னு வீரா கீர்த்திய பலார்னு ஒரு அறை விட்டுடுறாரு. எல்லாரும் முன்னாடியும் அரைஞ்சதுனால கீர்த்திக்கு ஒரே அவமானம், அசிங்கம்.
இதுக்கப்புறம் உன் மூஞ்சில நான் முழிக்கவே மாட்டேன் அப்படின்னு கோச்சுக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க. இப்போ குழந்தை அம்மா கிட்ட இருந்து பிரிஞ்சு மறுபடியும் அப்பா கிட்ட வந்து சேருது. புதுசா அடிச்ச அடியில கீர்த்திய அம்மா வீட்டுக்கு போய் பஞ்சாயத்து பண்றாங்க. இப்போ கீர்த்தியோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே நான் போய் மாப்பிள்ளை கிட்ட பேசி பார்க்கறேன் அப்படின்னு ஃபேமிலியா கிளம்புறாங்க. அந்த சமயம் பார்த்து பொண்ணும் அப்பாவும் ரெண்டு பேருமே சோகமா இருக்காங்க. எப்படியாச்சும் என் பொண்ணை சிரிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணும்போது கரெக்டா டீச்சர் வந்துடுறாங்க. டீச்சரும் சாரி கேட்குறாங்க. நீங்க நடந்த விஷயத்துக்கு நானும் ஒரு காரணம் தான், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, என் பொண்ணு இப்போ சிரிக்காம அழுகுறா, அவளை எப்படியாச்சும் நீங்க சிரிக்க வைங்க அப்படின்னு ஒரு பாட்டை போட்டு டான்ஸ் ஆடுறாங்க. டான்ஸ் டீச்சர் மட்டும் ஆடினா பரவாயில்ல, வீராவும் சேர்ந்து ஆடுறாரு. இந்த பக்கம் கீர்த்தி தன்னோட ஃபேமிலியோட சமாதானம் பேச வந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வீராவும் டீச்சரும் பயங்கரமா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தரை பாக்குற அந்த சமயத்துல வீரா டீச்சர் மடி மேல தூக்கி வச்சு உட்கார்ந்துட்டு இருக்காரு. இதை பார்த்த உடனே கீர்த்திக்கு பயங்கர டென்ஷன். நான் உன் கூட இல்ல அப்படின்னு தெரிஞ்சு நீ ஃபீல் பண்ணுவேன்னு பார்த்தா இப்படி ஜாலியா ஆட்டம் போட்டுட்டு இருக்கியே, இதுக்கு அப்புறம் உன் மூஞ்சிலேயே முழிக்க மாட்டேன், கண்டிப்பா எனக்கு டைவர்ஸ் வேணும் அப்படின்னு அங்க இருந்து கோவமா கிளம்பிடுறாங்க. சூட்டா கீர்த்தியோட டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புறாங்க. இந்த பிரச்சனையில இருந்து எப்படியாச்சும் தப்பிக்கணும், அந்த பொடியை கொடுத்து அந்த நாட்டு மருந்து கடைக்காரர், எம்மா அந்த பொடியை நான் கோவத்தை குறைக்க தான் கொடுத்தேன், என் மேலதான் தப்பு, உன் புருஷன் மேல எந்த தப்புமே இல்லை, கீர்த்தி கிட்ட வந்து சொல்லணும், வீராவும் என் மேல தப்பு இல்லை அப்படின்னு கீர்த்தி கிட்ட நிரூபிக்கிறதுக்காக அந்த கடைக்காரனை தேடி போறாரு. ஆனா அந்த நாட்டு மருந்து கடைக்காரர் அங்க ஆளவே காணோம். அப்போதான் அக்கம் பக்கம் விசாரிக்கும் போதுதான் இந்த கடைக்காரர் அடிக்கடி கோவில் போவாரு. அங்க போய் பாருங்க, நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவரை பிடிச்சிடலாம் அப்படின்னு அந்த கோவிலுக்கு போறாரு. அப்போதான் அந்த கடைக்காரன் மாட்டிக்கிறாரு. உடனே அவனை அடிச்சு விசாரிக்கும் போது இதெல்லாம் என் தப்பு கிடையாது, நான் எல்லாமே கோச் சொல்லி தான் செஞ்சேன் அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போடுறான். அடாப்பாவி கோச், உன்ன போய் நான் நல்லவன் நினைச்சு என் கஷ்டத்தை எல்லாத்தையும் சொன்னேன் பாரு, இப்படி என் வாழ்க்கையிலே விளையாடிட்டே அப்படின்னு கோச்சை போய் பாக்குறாரு. கோச்சுக்கு ஒரே டென்ஷன். ஆமாடா, நான் அப்படிதான்டா பண்ணுவேன், ஏன்னா எனக்கு கிடைக்க வேண்டிய பேரும் மரியாதையும் புகழும் உன் பொண்டாட்டி கிடைக்குது, நான் கஷ்டப்பட்டு அவளை ட்ரெயின் பண்ணா என் வெற்றிக்கு காரணம் என் புருஷன் அப்படின்னு எனக்கு எவ்வளவு கோவம் வரும், அதனாலதான் நான் வேணும்னு பண்ணேன். கோச் சொல்றாரு. வீராவுக்கு பயங்கரமா கோவம் வந்து கோச்சை பயங்கரமா போட்டு அடிச்சுட்டு வெளுத்து வாங்குறாரு. வீராவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே பொண்டாட்டி கிட்ட போயிட்டு இந்த பிரச்சனைக்கு நான் காரணம் இல்லாம கோச் தான் காரணம் அப்படின்னு சொல்ல ட்ரை பண்ணா கூட கோச் இதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லிட்டாரு, அதோட இந்த விஷயத்த கோச் பண்ணல, நீ தான் கோச் அடிச்சு மிரட்டி நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி பொய் சாட்சி சொல்ல வைக்கிறேன்னு கோச் அப்படியே இங்க டபுள் கேம் மாட்டேன் ஆடிட்டாரு. வீராவால நிரூபிக்க முடியல. இப்ப கீர்த்தியன் டைவர்ஸ் கேட்டு கோர்ட்ல அப்ளை பண்றாங்க. இப்போ அந்த கேஸ் கோர்ட்டுக்கு வருது. கீர்த்தி டைவர்ஸ் வேணும்னு, ஆனா வீராவுக்கு வேணாலும், சரி ஜட்ஜ் ஒரு நல்ல முடிவா கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி, சரி இவங்க ரெண்டு பேத்துக்கும் நடுவுல அப்படி என்னதான்ப்பா பிரச்சனைன்னு கேட்கும் போதுதான் வீரா ஒரு போதை பொருள் கலந்து கொடுத்த தான் பொண்டாட்டி போட்டியில தோக்கடிச்சிட்டாரு. இந்த ஒரு விஷயம் சுத்தமா அவங்களுக்கு பிடிக்கல. அதோட நான் வீட்டை விட்டு போனா கூட ஒரு டீச்சர் கூட கும்மாலாம் அடிச்சுக்கிட்டு இருக்காரு, ஸோ கண்டிப்பா எனக்கு இந்த விஷயத்துல டைவர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கீர்த்தி பிடிவாதமா இருக்காங்க. வீராவும் நான் வேணாம்னா அந்த பொடியை போட்டு கொடுக்கல, அவளுக்கு உதவி பண்ணலான்னு தான் பண்ணேன், ஆனா எனக்கும் அதுக்கும் பாபாத்தா முடிஞ்சிச்சு, தப்பு கிடையாது, டீச்சர் என்ன ஒரு தப்பான நோக்கத்தோட டீச்சர் பார்க்கல, என் மேல எந்த தப்பும் கிடையாது, என் பொண்டாட்டியும் குழந்தையும் என்கிட்ட வாழ விடுங்க அப்படின்னு சொல்லி அவரோட தரப்பு நியாயத்தை சொல்றாரு. ஜட்ஜுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ குழந்தை அம்மா கிட்ட இருக்கணுமா இல்ல அப்பா கிட்ட இருக்கணுமா அப்படின்னு நீங்களே பேசி முடிவு பண்ணிக்கங்க. உங்க ரெண்டு பேத்துக்கும் யார் கூட இருக்கணுமோ அப்படின்னு முடிவு எடுக்கிறீங்களோ அதுக்கப்புறம் நான் டைவர்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு ஜட்ஜ் தீர்ப்பை சொல்றாங்க. ஆனா குழந்தை நான் அப்பா கூட தான் இருப்பேன் அப்படின்னு ஒரு பிடிவாதம். ஆனா வீராக்கு எனக்கும் கீர்த்தி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அவரோட பிடிவாதம். இவங்க ரெண்டு பேருமே மாறி மாறி சண்டை போடும்போது தான் வாக்குவாதம் அதிகமாகி போயிட்டே இருக்கு. அப்ப கருணாஸ் மாமா ஒரு விஷயம் சொல்றாரு,
நீ குஸ்தி வீராங்கனையா இருக்கலாம், அதுக்காக உனக்கு கோபம் வரலாம். ஆனா என் மாப்பிள்ளையும் ஒரு குஸ்தி வீரர் தான். அதோட அவன் கூட முடிஞ்சா போட்டி போட்டு ஜெயிச்சிரு பார்ப்போம் அப்படின்னு ஒரு சவாலை விடுறாரு. அந்த சவால் நல்லா இருக்கு. இவங்க 2 பேத்துக்கும் நடுவுல ஒரு போட்டி ஒண்ணு நடக்கும். அந்த போட்டியில யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க விருப்பப்படி அந்த குழந்தை அவங்க கூட இருக்கும். இந்த போட்டியில கீர்த்தி ஜெயிச்சா அந்த குழந்தை கீர்த்தி கிட்ட தான். ஒருவேளை வீரா ஜெயிச்சா கீர்த்தி எல்லாத்தையும் மறந்துட்டு சமாதானமா மறுபடியும் வீரா கூட ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும். இதான் இவங்க 2 பேத்துக்கும் நடுவுல இருக்கிற கடைசி டீல். இவங்க 2 பேருமே குஸ்தி போட்டியில கலந்துக்கிட்டு யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க விருப்பப்படி குழந்தை யார் வேணுமோ மாத்திக்கலாம். புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவுல சண்டை வச்சு அந்த சண்டையில யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க விருப்பப்படி என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு போட்டி இங்க வருது. இப்போ போட்டி கோலாகலமா தொடங்குறாங்க. புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் சண்டை வேற ஆரம்பிக்க போகுது. இந்த சண்டை தலைமையேற்று நடத்துறது அந்த ஜட்ஜி தான். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, பொண்டாட்டியும் புருஷனும் 2 பேருமே அந்த போட்டியில பயங்கரமா சண்டை போடுறாங்க. இந்த போட்டியில 20 பாயிண்ட் யார் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வெற்றி பெற்றதாக அர்த்தம். இப்போ கீர்த்தி தான் அடி மேல அடிச்சு கிட்டத்தட்ட ஒரு 19 பாயிண்ட் கிட்ட நெருங்கிட்டாங்க. இன்னும் ஒரு பாயிண்ட் தான் பேலன்ஸ் இருக்கு. ஆனா வீராவால தாக்கு பிடிக்க முடியல. வீரா இதுக்கு முன்னால குஸ்தி போட்டு இருந்தாலும் கீர்த்தி ஒரு நேஷனல் லெவல் சாம்பியன். கிட்டத்தட்ட சும்மா ஒரு நாள் போட்டி போட்டவர் இப்படி ஜெயிக்க முடியும். அதனால நிறைய டைம் மண்ணதான் கவுறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல தன் குழந்தைய ரொம்பவே ஆசைப்படுது. எப்படியாச்சும் நீ ஜெயிச்சிருப்பா, நீ ஜெயிச்சாதான் அம்மா நம்ம கூட வந்து எழுப்பாங்க, அதோட நம்ம எல்லாம் ஒன்னா இருப்போம் அப்படின்னு தன்னோட குழந்தை ஆசையை நிறைவேற்றுறதுக்காக கஷ்டப்பட்டு இந்த போட்டியில ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி வீரா ட்ரை பண்றாரு. கீர்த்திக்கு இருக்கிறது ஒரே ஒரு பாயிண்ட். ஆனா வீரா எடுக்கிறதுக்கும் மொத்தம் 4 பாயிண்ட். இவர் எப்படி ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தண்டர் ட்ரை பண்றாரு. கடைசி கிரவுண்ட்ல கீர்த்தியை தூக்கி போட்டு சொருவாரு. எல்லாருக்கும் ஒரே அதிர்ச்சி. என்னடா அது, இவ்வளவு நேரம் அடி வாங்கிட்டு இருந்தா இப்ப கீர்த்தியை தூக்கி போட்டு அடிக்கிறானே. பார்க்கும்போதுதான் கீர்த்தியை தொடும்போதெல்லாம் நம்ம வீரா முத்தம் கொடுத்து தொடுறாரு. முத்தம் கொடுக்கும் போது அவங்க உடம்பெல்லாம் கூசுது. உடனே அவங்களால போட்டியில கவனம் செலுத்த முடியல. இத காரணமா வச்சு எப்பெல்லாம் டிஃபெண்ட் பண்றாங்களோ அப்போ எல்லாம் முத்தம் கொடுத்து கீர்த்தியை தூக்கி போட்டு சொருகிறாரு. வெறும் 4 பாயிண்ட்ல இருந்த வீரம் முத்தம் கொடுத்து மறுபடியும் 19 பாயிண்ட்டுக்கு வந்துடுறாரு. இப்போ கடைசியா 2 பேர்த்துக்குமே இருக்கிறது ஒரே ஒரு பாயிண்ட் தான். யார் அந்த ஒரு பாயிண்ட எக்ஸ்ட்ரா எடுக்கிறாங்களோ அவங்க தான் இந்த போட்டியோட வெற்றியாளர். இப்ப 2 பேருமே கிட்ட வந்து சண்டை போடலான்னு பார்க்கும்போது தான் கீர்த்தி மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. எல்லாருக்குமே பயங்கர அதிர்ச்சி. ஒருவேளை மறுபடியும் வீரா ஏதாவது கலந்து கொடுத்துட்டானா அப்படின்னு சொல்லி எல்லாரும் சந்தேகப்படுறாங்க. அப்போதான் அவங்க இருக்கிற ஒரு பாட்டி கையை பிடிச்சு பாக்குது. இந்த கிறுக்கு பையன் கிரவுண்ட்ல மட்டும் குத்தி போடல, கட்டிலையும் குஸ்தி போட்டு இருக்கா. அதனாலதான் இப்ப கீர்த்தி மயக்கம் போட்டு விழுந்திருக்கா. அவ கர்ப்பமா இருக்கிற எல்லா விஷயமுமே எல்லாருக்கும் தெரிய வருது. உடனே எல்லாருக்கும் பயங்கர சந்தோஷம். கடைசியில இவங்க 2 பேர்லயும் யாருமே ஜெயிக்கல. கீர்த்தி கர்ப்பமானதுனால சண்டைய நார்மலா முடியுது. இவ்வளவு பஞ்சாயத்துல நம்ம பையன் ஏதோ ஒரு இடத்துல வேலை காமிச்சிருக்கான், அதான் எங்கன்னு தெரியல. இதுக்கப்புறம் அப்படியே ஒரு வருஷம் கழிச்சு நம்ம கீர்த்திக்கு ட்வின்ஸ் பேபி பிறக்கிறாங்க. இப்போ வீரா கீர்த்தி ஏற்கனவே முதல் பொண்ணு, இப்ப கடைசியா பிறந்த ட்வின்ஸ் பொண்ணு அப்படின்னு ஒரு குடும்பமா சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்றாங்க. அதோட இப்போ வீரா தன்னோட மனைவிக்காக ஃபுல் சப்போர்ட் மறுபடியும் கொடுக்கிறாரு. எப்படியாவது நேஷனல் அளவுல ஒரு மிகப்பெரிய சாம்பியன் ஆகணும் அப்படின்றது தான் வீராவோட ஆசை. அதுக்காக மறுபடியும் ட்ரைனிங் ஆரம்பிக்கிறாங்க. ஆனா என்னதான் இவங்க 2 பேருமே ஒண்ணு சேர்ந்தாலுமே இந்த நாட்டு மருந்து பொடி மேட்ரு எப்படி ஒண்ணு கீர்த்திக்கு தெரியாம இருக்கு. அது தெரியாம எப்படி இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தாங்க அப்படின்னு நம்ம கடைசியில தான் காட்டுறாங்க. அதாவது கீர்த்தி கூட பல டைம் சண்டை போட்டு ஒரு பொண்ணு தோத்திருக்கும். ஆனா அந்த பொண்ணு குறுக்க வழியில போய் கீர்த்தியை ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணும் போதுதான் மனசு மாறி கீர்த்தி இந்த பொடி மேட்ரு எல்லாமே உன் புருஷன் மேல எதுவும் தப்பு கிடையாது, அந்த கோச் தான் உன்னை நல்லா ஏமாத்திட்டான், அந்த கோச் தான் உன் புருஷனை நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டான், அப்போ ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சர்டிபிகேட் கொடுத்திருப்பாங்க. கீர்த்தி வீரா அவங்க ஃபேமிலி எல்லாருமே ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்றாங்க.